தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத நன்மைகளை செய்த தேவன், நன்மைகளின் நாயகன். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே நமக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாய், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது தேவனுடைய பாரமாக இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம். நமக்கு தெரிந்த சம்பவம்தான். காயின் ஆபேல் 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை பலி செலுத்துகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கையை தேவன் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவனுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆபேல் மந்தையில் தலையீற்றான ஒரு காணிக்கையை அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். மனம் வந்து, எவ்வளவோ தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு எவ்வளோ ஆடு மந்தையை பெருக பண்ணியிருக்கிறார், நான் அவருக்கு ஒரு காணிக்கையை செலுத்தட்டும். அதுவும் முதல் தரமானதை அவன் தேடி கொண்டு வருகிறான். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபேல் அப்படியாய் செய்கிறான். காயின் வந்து அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாடி வேறு. இவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான். அதனால் அவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, 2 பேருடைய காரியத்தையும் தேவன் நிதானித்து பார்க்கிறார். அவன் காணிக்கை செலுத்தி சந்தோஷமாக இருக்கிறான் ஆபேல். இவன் காணிக்கை செலுத்தி எரிச்சல் உள்ளவனாக இருக்கிறான். தேவனிட சமூகத்தில் வரும்போது நாம் சரியாய் ஒன்றை செலுத்தும்போது நமக்கு சரியானது கிடைக்கிறது. சரியாய் தேவனுக்கு செலுத்தாத போது நம்முடைய இருதயம் வெறுமையாகத்தான் இருக்கும். அதில் வந்த வண்ணமாகவே இருப்போம். நாம் தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, நம்முடைய இருதயத்தில் சரியாய் நாம் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனமும் வந்து தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை உற்சாகமாய், சந்தோஷமாய், அது ஆபேல் கரெக்டாக செய்தார். பிரியமானவர்களே, இந்த 2 பேரையும் தேவன் பார்த்துட்டு காயினுக்கு உதவி செய்யும்படி, ஒரு நன்மை செய்யும்படி தேவன் எத்தனிக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா எப்போவுமே விழுந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்வதுதான் ஆண்டவருடைய அன்பு. பலவீனமானவர்களுக்கு, தூரம் போனவர்களுக்கு, மோசம் போனவர்களுக்கு, சரியில்லாதவர்களுக்கு, பாவிகளுக்காக வந்த தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர். தேவனுடைய அன்பு பாருங்கள். ஆபேல்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு அவனுக்கு உதவி செய்யும்படி, அவனுக்கு ஒரு நன்மை செய்யும்படி யார்கிட்ட? காயினிடத்தில் வருகிறார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்யும்போது நமக்கு அதனால் ஒரு மேன்மை உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நன்மை செய்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இருக்கோ அதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா கடனாக வைக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி கடன் விடக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்கு ஒரு பலனை அவர் திட்டம் தீட்டுகிறார். அவனை அப்படியே விடுவதில்லை. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. நமக்கு பிரச்சனை என்னென்னா,
எனக்கு யாராவது நன்மை செய்யணும், எனக்கு யாராவது உதவி செய்யணும், என்னை நேசிக்கணும், என்னை விசாரிக்கணும், நான் செய்கிறது தாங்கிக்கிறணும், பொறுத்துக்கிறணும், என்னை மன்னிக்கணும், எனக்கு எல்லோரும் அன்பு காட்டணும், என்னை எல்லோரும் தாங்கணும். ஆனால் நான் யாரையும் நேசிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். நான் எனக்கு தான் எல்லோரும் அனுசரணையாக இருக்கணும். அதனுடைய விளைவு என்னென்னா, அவர்கள் மேன்மை அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு தேவனுடைய நன்மை என்னென்னே தெரியாமல் போகும், தேவனுடைய ஆசீர்வாதமே தெரியாமல் போகும். தேவனுடைய அன்பை அவர்கள் சந்தேகிப்பார்கள். ஏன் கடவுள் இப்படிலாம் என்னை நடத்துகிறார், என்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க, அப்படி தான் புலம்புவார்கள். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. காயினுக்கிட்ட அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஏன் உனக்கு எரிச்சல் இருக்குது தெரியுமா? நீ ஒரு நன்மை செய்திருந்தால் உன் இருதயத்தில் சமாதானம் இருந்திருக்கும். நீ சரியானதை செலுத்தியிருந்தாயானால் உன் நிலைமை இப்படி இருக்காது. உன் முகநாடி ஏன் எரிச்சல் அடையுது, ஏன் வேறுபடுது, ஏன் கசப்பு இருக்குது உன் இருதயத்தில்? நீ நன்மை என்னங்கிறதே உனக்கு தெரியலை. ஆனால் ஆபேல் பாருங்கள், அவன் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்த மனிதன். தேவனுடைய பாரம் என்ன, தேவன் எதை விரும்புகிறார், தேவனுக்கு எது பிடிக்கும், தேவன் விரும்புகிற காரியம் என்ன, அதை அறிந்திருந்தான். முழு இருதயத்தோடு கொண்டு வந்து தன்னுடைய காணிக்கையை ஆட்டை பலி செலுத்துகிறான். பிரியமானவர்களே, காயினைப் போல நாம் அநேக நேரங்களில் இருக்கிறதுனால தான் மேன்மையானதை இழந்து விடுகிறோம். ஆவேலைப் போல சிலர் இருக்கிறபடியினால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை நேசிக்கிறார், அப்படி யோசிக்கும்போது தேவன் நமக்கு அந்த பாதையில் அவருடைய இருதயத்தில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை நான் தியானிப்போம். யாத்திராகம புஸ்தகம் நன்மை செய்கிறதுனால உள்ள பலன்கள், நன்மை செய்கிறதுனால வருகிற மேன்மை. யாத்திராகம 1 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று ஓடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடை காப்பாற்றுகிற காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினார் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். போதும். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து அந்த காரியத்தில் நன்மை செய்கிறார்கள். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளையெல்லாம், தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அழிக்க வேண்டும், ஆண் பிள்ளைகளெல்லாம் அழித்து விட்டு அந்த சந்ததியை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். அது பார்வோனுடைய காரியம், பிசாசனுடைய காரியம். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனுக்கு பயந்து ஒரு நன்மை செய்கிறார்கள். என்ன? ஐயோ, இது தேவனுடைய சந்ததி, கடவுள் நமக்கு ஏதாவது ஆயிரம் இவங்களுக்கு விரோதமாக எழும்பினோம்னா, ஒரு தெய்வ பயம் இருந்தது. ஆகையினால் அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் கொள்ளும்படி அவருடைய இருதயத்தில் எத்தனம் பண்ணவில்லை. அவர்கள் பயந்தபடியினால் தேவன் அவர்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார். நன்மை செய்தால் மேன்மை. அந்த இடத்துல நன்மை செய்கிறவர்களுடைய காரியத்தை தேவன் கணக்கில் வச்சுக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபையில், குடும்பங்களில், ஏன் ஒரு தெருவில் தெரியக்கூடிய அனாதையாய் திக்கற்றவர்கள், வறுமை, ஒரு பிச்சை எடுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்போது தேவன் அதை கணக்கில் வைத்து நம்மை திரும்ப
திரும்ப பதில் தருகிற தேவன், திரும்ப நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்கு எப்படி நன்மை செய்வோம் அப்படின்னா, நேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம், நம்மை நேசிக்கிறவர்களை நேசிப்போம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், உன்னை பகைக்கிறவனுக்கு, உன் சத்துருக்களை நேசி, சபிக்கிறவனை ஆசீர்வதி, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உன்னை பகைக்கிறவர்களுக்காக என்ன செய், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணும். இப்போ பகைக்கிறவனுக்கு நன்மை செய். இது வந்து என்னன்னு கேட்டால், இதுதான் தேவனுடைய இருதயம். காயின் வந்து தேவனை வெறுத்தான், பகைத்தான், தன்னுடைய சகோதரனை பகைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை வந்து நேசிக்கிறார், அவனுக்கு நன்மை செய்ய முடியும். உன் முகநாடி ஏன் வேறுபட்டது கேட்கும்போது, ஐயோ சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொலகாரனாக மாறி, எனக்குள்ள எரிச்சல் கோபம் அப்படி இருக்குது, கொலகாரனாக மாறிடுவேன் போல இருக்குது, அப்படி தேவன்கிட்ட கேட்டிருந்தான்னா அவனுடைய இருதயத்தில் தேவன் ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணியிருப்பார். அவனுக்கு என்ன, நான் என்ன காவலாளியா பதில் சொன்னான். ஆனால் அவனுடைய இருதயம் எரிச்சலில் நிறைந்திருந்ததுனால கொலை செய்தான். பிரியமானவர்களே, பகைக்கிறவர்களை நேசிக்கிற அன்பு, பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய அந்த இருதயம் தான் உண்மையான அன்பாக இருக்கிறது. நமக்கு தெரியும், நமக்கு பகைக்கிற காரியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் சகோதரர்கள்லாம் என்ன செய்தார்னா அதிகமாக பகைத்தார்கள். அவர் அப்பப்போ ஏதாவது தரிசனம் காணுவார், அதை தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுவார். அந்த தரிசனத்தை கேட்டு தகப்பன் சகோதரர்களுக்கெல்லாம் அந்த காரியங்களை வெளிப்படும் போது சகோதரர்கள் யோசேப்பு மேலே பகைத்தார்கள், யோசேப்பை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அவர்களுக்கு அதை வாசிக்கிறோம் பாருங்கள், ஆதியாகமம் 37 கூட, ஆதியாகமம் 37 4வது வசனம் வாசிக்கிறேன். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்து கீழே கூட நம்ம வாசிக்கலாம், 8வது வசனம். அப்பொழுது அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆனால் யோசேப்பு சகோதரர்களை ஒரு காலம் பகைக்கவே இல்லை, அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தான். ஒரு தடவை அடுத்தது நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், அதாவது தகப்பன் சொல்கிறாரு, அண்ணன் மாதிரி சீக்கிரமில் ஆடு மேய்க்கிறாங்க, நான் உனக்கு தின்பண்டங்கள் பதார்த்தங்கள் சில உணவுப் பொருட்கள் தருகிறேன், அதை கொண்டு போய் அண்ணன்மார்கிட்ட கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு. யோசேப்பு சின்ன பையன், அவரை கூப்பிட்டு அனுப்பும்போது, ஐயோ அப்பா விட்டுருங்கப்பா, என்னைய அவங்க வெறுக்கிறாங்க பகைக்கிறாங்க, நான் போனேன் மண்டையில் 2 தட்டு தட்டி என்னத்தையா பண்ணிவிடுவாங்க, நான் போக மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லலை. அப்படியே கீழ்ப்படிஞ்சு போகிறாரு. சரிப்பா சரிங்கப்பா நான் போகிறேன், இதோ நான் போகிறேன், புறப்பட்டு போகிறார். அவர்கள் பகைக்கிறவர்கள், ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி போகிறார், அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறார், உணவு பதார்த்தங்களை கொண்டு போகிறார். ஆனாலும் கூட அங்கே போனவுடனே அவரை கொல்ல திட்டம் போடுகிறார்கள். எல்லாம் அந்த காயினுடைய ஆவிதான். காயினுடைய ஆவிதான் இன்னைக்கு எரிச்சல், கோபம், கொலை, பகைக்கிறது, வெறுக்கிறது. யோவான் வாசிக்கிறோம், காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம், அவன் கொலை பாதகன். பிரியமானவர்களே, அப்படி யோசேப்பை பகைத்தார்கள், கொலை செய்கிற அளவுக்கு குழியிலே தள்ளினார்கள். ஆனால் தேவன் அவன் செய்த நன்மையை மறக்கவில்லை. அவன் கொண்டு போன அந்த பதார்த்தங்களை, தின்பண்டங்களை அவன் சுமந்து கொண்டு போன பொழுது அதை அவர் மறக்கவில்லை. அவர்கள் கொண்டு போய் அதை கொடுத்ததை அவன் வாங்கி சாப்பிட்டார்கள், உணவை உண்டார்கள். ஆனால் அதற்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் அவனை யோசேப்பை மறக்கவில்லை. அவன் செய்த அந்த விதைத்ததை நன்மைக்கு பலன் பின்னாட்களில் அந்த எகிப்து தேசத்துக்கு அவனை ராஜாவாக்குகிறார். மேன்மை நன்மை, நீ நன்மை செய்தால் உனக்கு
மேன்மை இல்லையா? மேன்மை உண்டு, மேன்மை உண்டு. அதை அவனுக்கு விளங்க வைக்கிறார். எப்பா, நீ ஒரு சின்ன நன்மை செஞ்சு பாருவேன். பாருங்கள், நம்மளை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு பாருங்கள், அவங்களோட சமாதானம் வந்துருங்க. நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கூட சமாதானம் இல்லை, பெத்த தாய் தகப்பனோடு சமாதானம் இல்லை. அவங்க ஒரு வழியில் போனால் இவங்களும் ஒரு வழி, முகம் கொடுத்து பேச தெரியலை, பகைக்கிறார்கள். சரி, அவங்ககிட்ட 1000 இருக்கட்டுமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அடையாளம் உண்டு. நான் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன், என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். பிரியமானவர்களே, சிலர் நம்மளை வெறுக்கலாம், அது அப்படியே வெறுத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்முடைய வழி சரியாக இருந்தால் சத்துருக்களும் ஒரு நாள் சமாதானமாகும்படி தேவன் செய்வார். நம்மளை வெறுக்கிறவர்கள் நம்மோடு வருவார்கள். நம்முடைய வழி சரியாக இருக்கணும். நாம் அவர்களை வெறுக்காமல் பகைக்காமல் நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மன வருத்தம், உங்களோட சமாதானம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நன்மை செய்யட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும், அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை, நம்ம போய் அதில் அவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு தேவன் கொண்டு போய் கரெக்டாக நிப்பாட்டுவார். நான்லாம் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். சரியாய் செய்வார் தேவன். உடன் பிறந்த சகோதர சகோதரோடு கூட மன வருத்தம் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்கள், நான் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யட்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் அவரோட சமாதானமாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் அவங்க சமாதானத்தை விரும்பலை, ஆனால் நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நான் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், 2 வாரம் கழித்து அவருக்கு முடியாமல் வர நீங்கள் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகலாம், சமாதானம் ஆகிடலாம், முடிஞ்சு. தூண்டி போடுறவனுக்கு மிதப்பு மேலே கண் இருக்குங்க. சமாதானம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து தேடினோம்னா தேவன் அந்த வழியை, வாய்ப்பை உண்டு பண்ணுவார். மேன்மை உண்டு. நான்லாம் அப்படி சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது நிமித்தம் அவர்கள் அழுதுருக்கிறார்கள். நம்ம எவ்வளோ இப்படிலாம் பண்ணோம், ஆனால் இவன் இப்படி வந்து நிற்கிறானே, நமக்கு முன்னாடி நம்மை நேசிக்கிறானே, அழுதுருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லும்படி நான், தேவனே என்னுடைய ஜெபத்துக்கு இப்படியாய் நடத்துகிறேன், நன்றி. ஆம் பிரியமானவர்களை, நன்மை செய்தால் மேன்மை உண்டு, அதை தேவன் கணக்கில் வைக்கிறார். நமக்கு தெரியும், தாவீதுக்கு ஒரு அருமையான தேவ மனுஷன். தாவீது வந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் சவுல் என்ன செய்வார்னா, அவரை பொறாமையினால் அவரை எப்படியாவது காலி பண்ணணும்னு திட்டம் பண்ணுவார். தெல்லுப்பூச்சியை தேடுவது போல என்னை தேடுகிறீரே அப்படின்னு தாவீது சவுல்கிட்ட கேட்குறார். ஒரு தெல்லுப்பூச்சி ஐயா, நீ ராஜா, நான் ஒரு பூச்சி, என்னை பூச்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு என்னை தேடுறியே, இது நியாயமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கதறலாக இருக்கும். ஒரு முறை 2 முறையில் பார்த்தீங்கன்னா சவுலை கொல்லும்படி தாவீதுக்கு தேவன் வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் சவுல் சொல்லுவார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேலே என் கையை ஒரு நாளும் போட மாட்டேன். அவர் ஏன்னா எனக்கு தீமை செய்கிறாரு, நான் தீமை செய்ய மாட்டேன். நான் தீமைக்கு என்ன செய்வேன்? நன்மை தான் செய்வேன். பாருங்கள், 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14 வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன்.
நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். போதும். அதாவது அவர் சொல்றார் பாருங்களேன், எதிரி ஒருவன் கண்டுங்காணாமல் விட்டுட்டு போவானோ மாற்றானை. 19, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? விடமாட்டான், கொண்டு போட்டுருவான். ஆனால் நீ என்னை கொல்லலையே, உனக்கு வாய்ப்பு கிடைத்தும் நீர் இந்த இடத்துல தீமை செய்த எனக்கு நன்மை செய்கிறியே, நானோ தீமை செய்து விட்டேன். நீ நீதிமான். ஒரு நாள் கர்த்தர் இதுக்கு பலன் கொடுப்பார் உனக்கு. நீ செய்த நன்மைக்கு உனக்கு ஒரு நாள் பலன் உண்டு. அது என்ன தெரியுமா? நீ இந்த ராஜாவாக வரப்போகிற. உன்னை தேவன் கண்டிப்பாக உயர்த்துவார், உனக்கு நடக்கும். ஆனால் அப்பொழுது என்னை எதுவும் பண்ணிடாதப்பா, என் குடும்பத்தை கெஞ்ச வேண்டிய நிலைமை. பிரியமானவர்களே, தீமைக்கு நன்மை செய்த தாவீது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை உண்டு. அவன் இப்படியெல்லாம் கடந்து வரும்பொழுது தேவன் கணக்கில் வைத்து கொண்டார். பின் நாட்களை யோசேப்பை ராஜாவாக்குனது போல இவனையும் தேவன் ராஜாவாக்கி அழகு பார்த்தார். ஆண்டவராக இயேசு பூமியில் நம்ம சொல்கிறோம், அவரை ஆண்டவர், இரட்சகர், அவர் மீட்பர், அவர் நல்லவர், அவர் தான் தேவன். ஆனால் மனிதனாய் பிறந்து பூமியில் அவர் வாழ்ந்த காலங்கள் வேதம் அவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்கிறவராய், அவருக்கு வேலையே அதுதான். பிதாவாகிய தேவன் அவரை கனம் பண்ணார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பேச்சிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் யாருக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது. எந்த ஒரு மனிதனையும் துக்கப்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ அல்லது கஷ்டப்படுத்துவதோ கிடையாது. எல்லா வகையிலையும் அவர் ஆறுதலாக, மற்ற மனிதர்களுக்கு உதவியாக. பாருங்கள், அவரிடத்தில் வியாதியஸ்தர்களெல்லாம் கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு சுகமாக்கினார். அந்த வரம் அவருக்கு இருந்தது, சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார். எல்லா தேவையுள்ளவர்களுக்கு தேடி போய் அந்த காரியங்களை அவர் விடுதலையாக்குறார். அதே போல் அவங்க தெரியும், அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த கூடுகையில் ஜனங்கள் 3 நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. கூட்டம் முடிந்தது, பசியாய் போவார்களே என்று அவருடைய இறுதி என்ன சொல்லுதுன்னா, பரிதபிக்கிறேன், இவர்கள் வழியிலேயே எப்படி சோர்ந்து போவார்களே, இவர்கள் ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும். உடனே உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. 5 அப்பம் 2 மீனுன்னு தெரிஞ்ச உடனே அதை ஆசீர்வதித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த ஆண்டவர். அவரிடத்தில் அந்த முடவர்கள், குருடர்கள் அவர்களையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது பாருங்கள், எல்லாரையுமே சுகமாக்கினார் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 29, மத்தேயு 15:29. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுனிடத்தில் அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர் அவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவன் ஜனங்களுக்கு நன்மை செய்தார். ஆனால் இதில் உள்ள ஒரு அதிசயமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, விளங்கி கொள்ள வேண்டியது, இந்த ஜனங்களை மலையில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்களே, தூக்கிட்டு போகிறாங்களே மனிதர்கள், அவருடைய உறவினர்கள், சொந்தம் பந்தம், ஊனர், சப்பானி, குருடர்கள், பலவீனமானவர்கள். ஆண்டவராக இயேசு மலையில் உட்கார்ந்துருக்கிறார்னு இருக்கு. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே ஒரு மலையின் மேல், ஒரு மலையில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு.
ஜனங்கள் பூரா முடியாதவங்க, வியாதி இதெல்லாம் முடவர்கள், குருடர்கள், சப்பானிகள்லாம் கீழே இருந்து மலைக்கு போகணும். எப்படி குருடர் ஏறி போக முடியும் மலையில்? சப்பானி எப்படி ஏறி போக முடியும்? ஊனர் குனிஞ்சு அவர்கள் எப்படி மலையில் ஏறி நடக்க முடியும்? காரியம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களை தூக்கிட்டு போயிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் செய்த அந்த உதவி, நன்மை அவருடைய உறவினர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு பூரா சுகம், அற்புதம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, முடவர்களுடைய விசுவாசமோ சப்பானிகளுடைய விசுவாசமோ அல்ல, ஊமையர்களுடைய விசுவாசமோ அல்ல, அவர்களை தூக்கி சுமந்தவர்களுடைய விசுவாசம். இயேசுவினிடத்தில் போனால் கண்டிப்பாக என்ன ஆகும்? அப்போ அவர்களுக்கு இரக்கம், அவர்களுக்கு உதவி, ஒரு நன்மை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம். பிரியமான நமக்கு வரம் இல்லையே பிரதர், இருந்தால் நாளான ஊன சப்பானிகளெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிருவேன்? வீடு வீடாக போய் ஜெபம் பண்ணி சுகமாக்கிடுவேன்ல. எனக்கு அந்த மாதிரி வரம்லாம் இல்லையா? ஆண்டவருக்கு இருக்குது, செய்தார். இல்லை, நமக்கு வரம் இல்லை, ஆனால் நமக்கு வார்த்தை இருக்குது. நமக்கு வார்த்தை இருக்குது. நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை அநேக காரியங்களில் விடுதலை ஆக்கியிருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், இளைப்பாறுதல் சமாதானத்தை தந்திருக்கிறார். பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம். நம்முடைய வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நாம் பிறருக்கு நன்மை செய்யும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, பாருங்க 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். ஆமென். அப்பொழுது முடவன் மானை போல் துள்ளி குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். போதும். அதாவது வரம் இல்லை, ஆனால் வார்த்தை இருக்குது. நமக்கு சொல்ல தெரியும், பேச தெரியும். மற்றவங்களுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நாம் பெற்ற சமாதானம், தேவன் நம்மை ஆசீர்வதித்த காரியங்கள், நமக்கு செய்த நன்மைகள், சுகம், பலன், நம்முடைய குடும்பங்களை தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது, எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறாரே. அந்த நன்மையை கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கலாமே, சொல்லலாமே, பேசலாமே. அப்பொழுது முடவன், குருடன் சுகமடைவான், அவனை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு அந்த வரம் இல்லை, நாம் பேசுறதில்லை, அப்படி யோசிக்கிறோம். இல்லை, நாம் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 15வது அதிகாரம், அது என்ன வாசிச்சாங்க? மத்தேயு 15 மத்தேயு 15 29 29 30 31 வாசித்தேன் இல்லையா? அது ஆண்டவராக இயேசு செய்தார், ரைட்டு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, மத்தேயு 35 2, 3, 4 இருக்குது. நாம் மற்றவர்கள், ஒரு சோர்ந்து போயிருக்கிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள், அதைரியப்படுகிறவர்கள், பயப்படுகிறவர்களை பார்க்கும்போது ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய சுவிசேஷத்தை, வார்த்தையை, தேவன் நமக்கு செய்ததை அவர்களுக்கு எடுத்து சொல்லலாமே. அப்படி நாம் நன்மையை விதைக்கும் பொழுது அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லணும், நமக்கு புத்தி சொல்லணும், நமக்கு ஆலோசனை கொடுக்கணும், நமக்குன்னு அப்படியே இருக்கிறோம். நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு சொல்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னா அது குறைவாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வர்றாங்க, சொந்த பந்தம் வர்றாங்க, அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை, இயேசுவை பற்றி, நமக்கு தேவன் செய்த நன்மைகளை அறிக்கை செய்கிறோமா, பேசுகிறோமா? மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்தால் தேவனுக்கு முன்பாக நான் உங்களை அறிக்கை செய்வேன். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறதில்ல. கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே வெக்கப்படுகிறவர்களாக இருக்கிறான். நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நிறைய பேர் வேலை செய்கிற இடங்கள், மற்ற இடங்களில் போகும்போது வரும்போது, நம்ம வேறு ஒரு வண்டியில் கூட ஒருத்தரை ஏற்றிட்டு போகிறோமுங்க,
ஏற்றிட்டு போய் இறக்கும்போது தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறவங்களா இருக்கும். இல்லை, நான் அப்படி சொல்கிறது இல்லை. ஹெல்ப் பண்ணேன்னா, தேங்க்யூ சொன்னால் நான் சொல்லுவேன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஏசாமி உங்களுக்கு உதவி செய்யும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அதை செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படி கூட கொஞ்சம் தூரம் போகிறது மாதிரி இருந்தால் ஆண்டோடைய அன்பை சொல்லாமல் நான் இறங்க மாட்டேன், இறக்கி விடவும் மாட்டேன். சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப வளவளன்னு சொல்ல மாட்டேன். சாமி நல்ல சாமி, உங்கள் இக்கட்டான நேரம், உங்கள் நெருக்கடியான பிரச்சனை, நீங்கள் என்ன செய்வோம் கலங்குகிற நேரத்தில் இயேசுவே உதவி செய்யன்னு கூப்பிட்டு பாருங்கள், அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். முடிஞ்சு. இது என்ன 4 கிலோமீட்டர் வரைக்குமா போயிட்டுருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கணும்? சும்மா ஒரு பரலாங்குள்ளே சொல்லி முடிச்சிடலாம். பிரியமானவர், ஏதோ ஒரு வகையில் அப்பொழுது அவன் கண்களை தேவன் திறக்க முடியும், அவனுடைய முடம் நேராக முடியும், நடக்க முடியும். அதாவது அவன் வாழ்க்கை முடங்கி போய் கர்த்தரை அறிய முடியாதவனாய், தெய்வம் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாதவனாய் அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் பேசுகிற ஒரு சில வார்த்தை அவனை ஆசீர்வதிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயம், நம்முடைய உறவுகள், சொந்தம், நம்ம மேல் வேலை செய்கிறோம், மேலான அதிகாரம் உள்ளவர்கள், வேதம் அப்படி தான் சொல்லுது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீ நன்மை செய். அவன் உன்னை கடினமாய் நடத்தினாலும், அவன் உன்னை வெறுத்தாலும், நீ அவனுக்கு நன்மை செய்து அவனிடத்தில் இருக்கிற அந்த அறியாமையை நீ என்ன செய்கிற, அடக்குகிறாயின்னு இருக்கு. நாம் நன்மை செய்யும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அறியாமை, அதாவது தவறுங்கிற காரியத்தை அடக்கி அவனுக்கு அதை உணர்த்துவதற்கு நம் செய்கிற நன்மைகள். மேலான அதிகாரம், வேலை செய்கிற மேனேஜர்கள், நமக்கு மேலான கடினமாய் சிலர் இருக்கலாம். நான் சொன்னது போல் தூண்டிக்காரன் மேலே தூண்டி போடுறவனுக்கு மிதப்பு மேலே கண் இருக்குது போல், நாம் அவனுக்கு ஒரு நன்மை செய்யணும். ஆண்டவரே, இந்த அதிகாரிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள். மில்லில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை ஒரு சூப்பர்வைசர், அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவார். சும்மா ஒரு தனி மாப்பிள்ளை மச்சான்லாம் சொல்லி கட்டிப்பிடிப்பார், விளையாடுவார். சில நேரங்களில் யாரையாவது இப்படி குத்துவார், மிதிப்பார், ரொம்ப ஜாலியாக விளையாடுவார். அப்படி செய்யும்போது என்னையே ஒரு தடவை மிதிச்சிட்டார். நான் அப்படி திரும்பி பார்த்தேன், அவர் சிரித்தார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். என்னென்னமோ தெரியல, ஒரு வாரம் 2 வாரத்தில் நினைக்கிறேன், பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அவர் நடந்து போகிறாரு. நான் அப்பொழுது சைக்கிள் அந்த மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அரை பர்லாங்கு நடந்து போகணும். அப்போ இறங்கி நடக்கிறாரு. நடக்கும்போது பார்த்தா ஒரு காலை அது நொண்டி நடந்துக்கிட்டே வர்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கால் தான் போன வாரம் நம்மளை மிதிச்சிச்சு, இப்போ இந்த கால் ஆட்டிக்கிட்டே நடக்கிறாரே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிளை கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டினேன். என்னை பார்த்தார். சார் வண்டியில் ஏறுங்க, நான் அங்கே கொண்டாந்து இறக்கி விட்டேன் கேட்டில் அப்படின்னு. நடந்துறேன் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. இல்லை சார், நீங்கள் ஏறுங்க, இவ்வளோ தூரம் நடக்கணும், கால் உங்களுக்கு என்னென்னு தெரியல, ஏறுங்க, கொண்டு போய் இறக்கி விட்டேன். அவர் அதில் இருந்து என்னைகிட்ட மரியாதையாக நடந்துக்கிடுவார். என்னையை கிண்டல் பண்ண மாட்டார், கேலி பண்ண மாட்டார். ரொம்ப கரெக்டாக இருந்து பேரை மட்டும்தான் கூப்பிடுவார், பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். வேறு மாமை மச்சாங்கிற வேலையெல்லாம் இருக்காது. அதாவது நன்மை செய்தால் அவருடைய அறியாமையை தேவன் என்ன செய்கிறாரு, அடக்குவார். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னென்னா, நீ நன்மை செஞ்சு பாரு, அதுக்கு மேன்மை உண்டு. நீ ஒரு காலம் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிறது, கவலைப்படும், ஏன் எனக்கு இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீ நன்மை செய்தால் உனக்கு அது இருக்காது. மற்றவங்களை நேசித்து அன்பு காட்டும்போது தேவன் அதுக்கு பலன் வச்சிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் வெளியரங்கமாகும், நன்மையும் தீமையும்
அங்கே ஒரு நாள் எல்லாமே வெளியரங்கமாகும். அப்பொழுது சொல்லுவார் ஆண்டவர், வலது பக்கம் இடது பக்கமாக ரெண்டாக பிரிப்பார். நான் பசியாக இருந்தேன், நீ உணவு கொடுத்தாய். நான் தாகமாக இருந்தேன், பானம் கொடுத்தாய். வஸ்திரம் இல்லாதமாக இருந்தேன், வஸ்திரம் இதெல்லாம் நான் எப்போ செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ பூமியில் இந்த சிறியரில் இந்த சகோதரர்கள் யாருக்கு எதை செய்தியோ அதை எனக்கே செய்தது. பிரியமான இந்த உதவி நன்மை அதிகமாக செய்ய வேண்டியது சபை, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும் பவுல் சொல்வார். விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் எப்போவுமே ஆதரவாக ஆறுதலாக, ஒருத்தர் சோர்வாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நாம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்லி பேசி அவர்களை திடப்படுத்துகிறவர்களாய் சபைக்கு நம்ம வருகிறோம். நம்மை ஆசீர்வதிக்கும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரும் அல்ல, மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். மற்றவர்களை நான் ஏதாவது ஒரு வகையில் நன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தட்டும். சிறு குழந்தைக்கு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையை செய்ய முடியும். குட் பாய், நீ நல்ல தம்பி, நல்ல வசனம் சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் அதில் பலனடைய முடியும். நாம் அப்படி சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புவார், நம்மை நடத்துவார். இன்னும் நமக்குள்ள தேவ ஞானமும் தேவனுடைய சமாதானமும் நம்மை நிரப்பும். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமே. உண்மையாகவே நம்ம நன்மை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு சொல்லி தான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். தன்னுடைய சகோதரனுக்கு நன்மை செய்ய மறுத்த காயினை குறித்து பார்த்தோம். அதே மாதிரி யோசேப்பின் சகோதரரை குறித்து பார்த்தோம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் ஒரு ஜனக்கூட்டத்துக்கு ஒரு நன்மை செஞ்சுருப்பார். ஆனால் அந்த நன்மை செஞ்சதை அவனால் அக்செப்ட் பண்ண முடியாமல் ஆண்டவர் மீது எரிச்சலாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனி கெஸ்? இல்லை அப்படியே டல்லாக இருக்கீங்க. யார் அந்த மனிதன்? ஏதாவது ஐடியா இருக்கா? தேவன் ஒரு கூட்டத்துக்கு நன்மை செஞ்சுருந்தார். அந்த செஞ்ச நன்மையை இவரால் சகிச்சிக்க முடியாமல் தேவன் மேலே கோவப்பட்ட ஒரு மனிதர். ஏன் அவர் கோவப்பட்டாருந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோனா. ஸோ யோனா தீர்க்கதரிசி, அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபதியாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ரொம்ப மெடிடேட் பண்ணிக்க மாட்டோம். சண்டே கிளாஸ் லெவலில் அது நம்ம கதையோடு நம்ம நிறுத்திருப்போம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். ஸோ யாரை பார்த்து கேட்குறாருன்னா யோனா பார்த்து கேட்குறாரு. அவர் ஏன் எரிச்சலாக இருந்தார்னா, நம்மளுக்கு இந்த சம்பவம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த நினிவே மக்களுடைய பாரம், அவங்களுடைய பாவம் அதிகமாக வந்ததுனால என்ன பண்ணார்னா, இந்த நினிவேயை கவிழ்த்து போடணும், அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அவர் தான் யார்? யோனா. யோனானா டவ், புறான்னு அர்த்தம். அவர் ஒரு தூதுவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, போகிறாரு. ஃபஸ்ட்டு போகலை, அதுக்கப்புறம் மீறி என்ன பண்ணார், தர்ஷீஸ்க்கு போகிறாரு. கடலில் விழுறாரு, மீன் முழுங்குது, திருப்பி துப்பு கரையில் வாமிட் பண்ணி போகிறது. அவர் போகிறாரு. போய் என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து என்ன பண்ண, நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அப்படின்றாரு. சரிங்களா? இது ஒரு ப்ரீச்சிங்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய சிட்டி, ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு பட்டணம், 3 நாட்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பட்டணம். சரிங்களா? அது அவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. அவங்களுக்கு எதிராக சொல்கிறார். அப்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடக்குது. என்னென்னா 5ஆம் வசனம் பாருங்களேன். நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, ஃபர்ஸ்ட் விஷயம், தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுறுத்தி கொண்டார்கள். இந்த விஷயம் யார் காதுக்கு போகுதுன்னா, 6ஆம் வசனத்தில் ராஜாவுடைய காதுக்கு போகுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த சீட்லேருந்து அவன் கீழே இறங்கிட்டான். எங்கே வந்துட்டான்? தாழ்த்திட்டான். தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறான்னா, அவனே என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய உடுப்பை கழட்டி போட்டு, அந்த கிங் அந்த ட்ரெஸ்ஸை அவன் கழட்டி போட்டு அந்த ரெட்டை என்ன பண்ணான்னா உடுத்தி கொண்டு என்ன பண்ணால் சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் இருந்த அந்த நினிவேயில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் உட்பட என்ன பண்ணிச்சான், ஒன்றும் புசியாமல் இருந்துச்சான். த கம்ப்ளீட் ரிப்பன்டன்ஸ். இது மேபி இது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கலாம். நீங்கள் நாகும் புஸ்தகம் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் நினிவேயோட அழிவை குறித்து அது சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிச்சு போகிறார். அந்த மனம் திரும்புதல் ஒரு ஷார்ட் பீரியட் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீரியடில் அந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தேவனை விசுவாசித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாவத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பினாங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய லைஃப்பை பார்த்து என்ன பண்ணுறாரா,
தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிறவராக இருந்தார். நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் கிருபை இல்லவர் இரக்கமுள்ளன்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம்னா பழைய ஏற்பாட்டில் the God is the compassionate God, not only towards his people. அவருடைய ஜனங்கள்கிட்ட மாத்திரம் அல்ல, எந்த ஒரு ஜனம் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி தேவனுக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை திருப்பும்போது அவருடைய கிரியைகளை பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரு? மனஸ்தாபப்படுறார். இது யாருக்கு விசனமாக இருந்துச்சு? யோனாவுக்கு ரொம்ப விசனமாக இருந்துச்சு. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1ஆம் வசனத்தில் பாருங்களேன், இதுவும் மிகவும் விசனமாக அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஸ்க்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அவன் தேவனை அறிந்திருந்தான், தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள தவறிவிட்டான். அவன் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறான். ஹீஸ் எ வெரி குட் ப்ரீச்சர். மற்றவர்களுக்கு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுற அளவுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. த நாலேஜ் ஆஃப் காட் அவனுக்கு இருந்தது. பட் என்ன நம்ம பண்ணிட்டான் அவன்? அவனுடைய இருதயத்தை, வாட் இஸ் காட்ஸ் வில், வாட் இஸ் காட்ஸ் கன்சர்ன், தேவனுடைய கரிசனை என்ன, இந்த ஜனங்களுக்கு தானே தேவனுடைய கரிசனை என்பதை அவனை அறிந்து கொள்ள தவறிட்டான். அதெல்லாம் என்னாச்சு தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. எப்படிப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன்னா 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும். ஏன்? தான் பிரசங்கம் பண்ண என்ன பண்ண, நினைவே அழிக்கப்பட்டும் போகும்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன், அது நடக்கலை. அவனுடைய சுயம் அங்கே நசுக்கப்படும் பொழுது அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. என் உயிரே போகட்டும், இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து நான் என்ன பிரயோஜனம்? ஏன்? தன்னுடைய சுயம் நசுக்கப்படுவதை தான் சொன்ன அந்த வேர்டு, நான் சொன்னது அங்கே என்ன பண்ணல, நடக்கலை. தன்னுடைய சுயம் மேல் எழும்போது அதை அவனால் என்ன பண்ண முடியல, சகிச்சிக்க முடியல. அவன் தேவன் மேலே கோவப்படுறான், தேவன் மேலே எரிச்சல் அடைகிறான். இவ்வளோ செஞ்சுருந்தாலும் ஆண்டவர் அவன் மேலே என்ன பண்ணுறாரு? இரக்கமாக இருக்கிறாரு. தட் இஸ் அவர் காட். அதுதாங்க நம்ம தேவன். என் லைஃப்பில் நான் யோசிச்சு பார்க்குறேன், நிறைய ஆண்டவரை நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன், நிறைய நான் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறேன். என் லைஃப்பில் இதெல்லாம் ஏன் நடக்கணும்? ஐ வாஸ் ஜாப்லெஸ். அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வந்தது. ஒரு வயசு குழந்தை கையில் ஆண்டவர் நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிறேன். ஒய் திஸ் ஹேப்பன் டு மீ? பட் அந்த டைம் நான் யோசிச்சு பார்க்குறேன், இஸ் ஸோ கிரேஷியஸ். நம்ம நல்லது செய்யும்போது தேவன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை லைஃப்பில் பிளெஸிங்ஸை கட்டளையிடும் போது என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு அந்த யோனா மாதிரி நான் என் லைஃப் அங்கே வச்சு நான் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாலாம் நான் இருக்கலாம். அந்த அவனுடைய வார்த்தையை நான் கொண்டு போய் நிறைய பேருடைய லைஃப்பில் நான் மனம் திரும்புதலை நான் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம். த நாலேஜ் ஆஃப் காட் எனக்கு புத்தியில் நிறைய இருக்கலாம். வார்த்தைகள் கேட்குறோம், மெசேஜஸ் கேட்குறோம், நிறைய கேட்குறோம். அந்த நாலேஜ் எனக்கு இருக்கலாம். அவனுடைய இருதயத்தின் அந்த ஏக்கத்தை உணர்கிற ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன்னா, அப்படி இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய சுயம் நசுக்கப்படும் பொழுது, ஆண்டவரே என் சுயம் நசுக்கப்பட்ட ஆண்டவரே, நீர் என்ன இந்த திட்டத்தை வச்சிருக்கிறீர்? உங்களுடைய ஹார்ட்டோடில், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம் என்ன, அந்த கரிசனை என்ன, என் சபையை குறித்து, என் ஐக்கியத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, அந்த கரிசனை நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருப்பேன். அப்படி இருந்தேன்னு சொன்னால் தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல. ஒருவேளை யோனா தீர்க்கதரிசி அன்றைக்கி அங்கே உட்கார்ந்துருந்து, ஆண்டவரே நீர் தீங்குக்கு அந்த நாலேஜ்லாம் நல்லா இருந்துச்சு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், பட் அதை லைஃப்பில் கொண்டு வர தவறிட்டான். ரிசல்ட் எரிச்சல், கோபம். இன்றைக்கி என்னுடைய சிந்தை கிறிஸ்துவோடைய சிந்தையோடு கூட இணைஞ்சிருக்குதா? தேவன் அந்த நாளில் நம்மளுக்கு பார்க்குறாரு. இந்த ஆட்டிடியூட் ரொம்ப பேசும். சரி, நான் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு சில தண்டனைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன தண்டனையாக தான் இருக்கும், வெறும் ஃபைன் கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில தண்டனைகள் எப்படின்னா ஒரு மீகர் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஜட்ஜ் பார்ப்பாங்க, இதுக்கெலாம் எதுக்கு இவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, பனிஷ்மெண்ட் ஃபைனை மட்டும் கட்டிட்டு போப்பான்பாங்க. பட் கோர்ட்டில் எதை திரும்ப கீழாக லிசன் பண்ணுவோம்? ஒரு அக்யூஸ்டோட ஆட்டிடியூட், அவனுடைய சிந்தை எப்படி இருக்குது, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவன் ரொம்ப பெருமையில்லவனாக இருக்கிறானா, பண்ண தப்பை குறித்து அவன் ஒரு அகந்தையிலவனாக இருக்கிறான்னு சொன்னால் பெட்டர் கோ டு ஜெயில் அப்படின்றான். ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் கோர்ட் அதுவே எப்படி இருக்குன்னு சொன்னால், நியாயாதிபதிக்கு முன்னாடி நம்ம நிற்கும்போது நம்மளுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் நம்ம லைஃப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆட்டிடியூடை செக் பண்ணார்னா, நான் எங்கே நிற்பேன் நான் யோசித்து பார்க்குறேன். எனக்கு தேவனை குறித்ததான அறிவு இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாக இருக்கலாம், மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கலாம்.
தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொண்ட ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன்னா, இதனால் நான் என்ன நான் ஆராய்ந்து பார்க்குறேன்னா, ரொம்ப குறைவுள்ளவனாக தான் அதை யோசிக்கிறேன். ஈஸியாக நான் மற்றவங்களை நியாயப்படுத்திடுறேன், குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் த ஹார்ட் ஆஃப் காட், அந்த ஹார்ட் ஆஃப் காட் எனக்குள்ளே இருக்குதா? யோனாவுக்கு எல்லாமே இருந்துச்சு. த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் இஸ் எக்ஸலண்ட், ஹிஸ் ப்ரீச்சிங் இஸ் எக்ஸலண்ட், பட் ஹி இஸ் ஸோ பேத்தட்டிக் இன் நோயிங் த ஹார்ட் ஆஃப் காட். அதில் என்ன வருதுன்னா அவனுக்கு எரிச்சல் வருது. இன்றைக்கி என்னுடைய சுயம் நசுக்கப்படும் பொழுது நான் எவ்வளவாக என்னை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு தேவன் தருவான்னு சொல்லி நம்பிக்கை அறிக்கிடுகிறேன். உண்மையிலேயே நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் த வேர்ல்டு வில் நோ, இந்த உலகம் நம்ம சுற்றி இருக்கவங்க யோசிச்சு பார்க்கும். சி பாரு, இந்த மக்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க, எவ்வளோ யுனைட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்கிறதில் போட்டிட்டு செய்கிறாங்க. நீ உலகத்தில் அது இல்லை. பட் த பீப்புள் ஆஃப் வேர்ல்டு நம்மளை பார்க்கும்போது தே நோ த பீப்புள் ஆஃப் காட், தே பிகம் த பீப்புள் ஆஃப் காட். தேவனுடைய ஜனங்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதில் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட கிருபையும் பாரத்தையும் எனக்கும் நம்ம ஒருவருக்கும் தந்துருவான்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை நான் அறிக்கிடுகிறேன். நாமே அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டதை யாரும் அறிய முடியாது. நமக்கும் நம் இருதயத்துக்கும் தெரியும். நம்மளிடத்தில் எவ்வளவு எரிச்சல் இருக்குது, எவ்வளவு முறுமுறுப்பு இருக்குது, எவ்வளவு குறை சொல்லுதல் இருக்குதுன்னு சொல்லி சபைக்கு தீர்க்க தரிசனமாகி கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நானும் மறுபடி தான் தேவன் என்னிடத்தில் பேசினார். தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்காவிட்டால் நாம் இன்னுமாய் நம்மளுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டே இருப்போம். காயின் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆண்டவர் எச்சரிக்கிறார், உன்னுடைய முகநாடி வேறுபட்டது ஏன் என்று சொல்லி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான். ஒருவேளை ஆபேலை கொலை செய்துவிட்டு திரும்பி வரும்பொழுது கூட, தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது கூட ஆதாமியாவால் கேட்டிருப்பார்கள், உன்னுடைய சகோதரன் எங்கேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர்கிட்ட சொன்னது போல தான் அங்கே தாய் தப்பனு அவனுக்கு என்னென்ன காவலாளியோ என்று சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் வயலிலே, என்னுடைய வயலில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுவான். நம்மளுடைய சாக்குப்போக்கு வேண்டாம். அது காயினை பற்றியும் ஆபேலை பற்றியும் இல்லை, நம்மளை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டும். நான் எந்த அளவிலே சமாதானத்தை இழக்காமல் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் சொன்ன எரிச்சல் வந்து விட்டது, என்னிடத்தில் ஒரு முறுமுறுப்பு இருக்குது, என்னிடத்தில் ஒரு பகைமை இருக்குது. ஆண்டவரே, அதை உடைத்தெறிய எனக்கு உதவி செய்யும். ஆமாண்டவரே, எனக்கு வேண்டாம். ஆமாம் ஆண்டவரே, வாலிபர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் மறிக்கவிட்டோம். எல்லாருமே நம்ம வாலிப பிள்ளைகள் எங்கேயோ ஒரு பாதிக்கப்பட்டு விட்டோம். எங்கேயோ நம்முடைய இருதயங்களில் ஒரு கோபமும் எரிச்சலும் வந்து விட்டது, அல்லது ஒரு கண் பார்வையிலே நம்மளே இழந்து விட்டோம். நம்மளுடைய இருதயம் அங்கேயே இருக்கிறது. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும். என்னுடைய இருதயங்கள் சுத்தமில்லை ஆண்டவரே. அதனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனத்தில் என்னுடைய சுத்தம் இல்லை. இங்கே ஒரு நீதிபதி இல்லை, தாய் தகப்பனுக்கும் தெரியப்படுத்த ஆள் இல்லை. அவையில் மட்டும் மறித்து கிடக்கிறான். அவருடைய ரத்தம் தேவனுக்கு தெரிகிறது. ஆமாம், நம்மளுடைய இருதயங்களிலே நம்மளுடைய சிந்தையில் ஓடக்கூடிய காரியங்களை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. நாம் குணப்பட வேண்டும். சபைக்கு வரதுனாலேயோ அல்லது ஜெபம் பண்ணுறதுனாலேயோ நம்ம நீதிமானாக முடியாது. நம்ம இருதயங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுத்திகரிப்பு நமக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பவே எச்சரிக்கிறார், என்னிடத்திலே முகநாடி வேறுபட்டு இருக்கிறது ஆண்டவரே, நான் குணப்பட்டு விட, நான் சரியாகிவிட உம்முடைய எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் ஒரு தீமை செய்யவில்லையே, ஆனால் கொண்டு விட்டேன். ஆமாம் சகோதரர்களே, நம்மளுடைய சகோதரிகளே, நம் பக்கத்து வீட்டில் 3வது வீட்டிலே ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார். நான் இளநீ வாங்குகிற இடத்துலையும் கூட, நான் இளநீ விற்கிற இடத்துலையும் கூட, எல்லா இடத்துலையும் எனக்கு தேவன் கிருபை தருகிறார். எனக்கு நம்பராய் மோசம் போக்கும் கூட பரவாயில்லை என்று சொல்லுவேன். நான் யாரையும் ஏமாற்றினதாக இருக்கக்கூடாது. நான் யாரையும் ஏமாற்றினார், நான் ஏமாந்தவனாக கூட இருந்து விடலாம், ஏமாற்றக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். நம்ம எப்பொழுதும் நம்மளை இருதயங்களை நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியா அம்மாவுடைய சீடர்கள் இங்கே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு கவலையை போய் கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒரு கவலை வேண்டாம் ஆண்டவர்களே. நமக்கு ஒரு ஆண்டவரே, இப்படி நான் எரிச்சலோடு இருக்கிறேனே, ஒரு சந்தோஷமுள்ள மனிதனாக நான் வாழலையே, சர்ச்சைக்கு போகிறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை. ஏன் ஆண்டவரே,
எங்களை விடுதலை பண்ணும், எங்களுடைய காரியங்களை எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படியாவது ஆண்டவரே எம்மாவுடைய சீசர்களுடைய கண்களை நீங்கள் திறந்தீரே, எங்களுடைய கண்களை நீ திறக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம்னா தேவன் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் தன் ஆபேலை கொலை செய்தான். அவன் அறியவில்லை என் தம்பி என்னை கொண்டு விடுவான் என்று சொல்லி நாம் இன்றைக்கும் கூட நம்மளுடைய பகைமை எரிச்சலாக இருந்தோம்னால் நம்மளுடைய சகோதரர்களை கொண்டு விட்டே இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். ஆமாண்டவரே, என்னுடைய சகோதரர்களை எரிச்சலாக இருக்கிறேன்னா நான் இங்கே கொண்டுகிட்டு இருக்காண்டவரே, என்னுடைய சகோதரனே, என் சகோதரியே, என் பிள்ளைகளே, என்னுடைய யாரையும் நான் எரிச்சலோடு இருக்கும் பொழுதெல்லாம் அங்கே கொண்டு இருக்கிறேன். அவனத்தில் இருதயத்தில் இருந்துதான் அவன் வருகிறான். ஆமாம், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை கொண்டு வந்துடும். பாதர்களே, எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. 2 ராஜாக்கள் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம போவோம். 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20 நம்ம வாசிப்போம். நம்ம சுருக்கமாக நம்ம வாசிக்க போகிறோம். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போகிறோம். வாசிக்கலாம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். போதும். அந்த எதிராளிகள் எலிசாவை கொல்லும்படி வருகிறார்கள். ஆனால் இவர் கேட்கிறார், அங்கே குருட்டாட்டம் பிடிச்சி அங்கிருந்து ராஜா கிட்டே கொண்டுகிட்டு வரும் பொழுது அவர், தகப்பனே, இவர்களை எல்லாம் வெட்டி போடலாமா என்று கேட்கிறார். ராஜா சொல்றார், சிறையாக்கினவர்களை நீ வெட்டி போடுவீர்களோ? அப்பவும் தண்ணீர் வைத்து அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணி அனுப்பிக்கிறான். யாருக்கு என்றால் ஒரு எதிராளிக்கு. தன்னை கொல்ல வந்தவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி இருக்கிறான். திரும்பி அவன் படையெடுத்து வருவானா? அப்படி அந்த ராஜா, சிறிய ராஜா சொல்லி இருந்தால் கூட என்ன சொல்லியிருப்பார்? நீ வேறு ஆளுகளை அனுப்பும், அவர்களுக்கு புண்ணியம் செய்தார்கள் என்று சொல்வார்கள். அதனால தான் சகோதரர் சொன்னார், தீமை நன்மையினால் வெள்ளி என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். என் தேவன் என்னை வாழும்படி என் செய்வார் என்று தேவன் சபையில் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் நான் காரில் போயிட்டுருக்கையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்தது. அது நிச்சயமாக எந்த மதத்தை சார்ந்தவரோட காருன்னு தெரியாது. அந்த காரின் பின்னாடி ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நண்பனுக்கு உதவி செய், நட்பு வளரட்டும். அடுத்த வரி, பகைவனுக்கு உதவி செய், அவனும் நண்பனாகட்டும். அது எனக்கு பளிச்சுன்னு பார்த்தது. நிறைய காரியங்கள் நிறைய காரில் ஒன்று எழுதியிருக்கோம். ஆனால் இது எனக்கு பளிச்சுன்னு வந்தது. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பாலத்தில் பார்த்தேன். அது தேவன் இந்த நாளில் என்ன சபையில் என்ன பேசியிருக்காருன்னா, அதே மாதிரி வார்த்தையை தான் பேசியிருக்காரு. இது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் நீதிமொழிலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும், நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை. இது ஆக்சுவலாக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த நன்மை செய்கிறதுனா ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது. நமக்கு அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசையாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா நன்மை செய்ய முடியும். அந்த தயை ஆண்டவர் கொடுத்து ஏசாயால நம்ம பார்க்கல சொல்ல, அவர் தயை பெருத்தவர்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தயை இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். இதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம், 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கையில் இதே சிஎஃப்சி சபையில் உட்காந்துட்டு நன்மை செய்கிறதா, எனக்கு பொருளாதாரத்தில் தேவன் அவ்வளோ ஆசீர்வதிக்கலையே, நான் எப்படி நன்மை செய்வேன், இல்லை எனக்கு பெரிய பலமும் சுகமும் இல்லையே, நான் எப்படி நன்மை செய்வேன் அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜுக்குள்ளே தான் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய விசுவாசம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே ஆங்கிலம் நல்லா தெரியுமா, உங்கள் வகுப்பில் யாருக்கு ஆங்கிலம் தெரியாதோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 2 நிமிஷம் சொல்லிக் கொடுங்க. அதுதான் நீங்கள் அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஏழையாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இறங்குறீங்க. கர்த்தர் நான் சொல்கிறேன், தேவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், அவர் மாற மாட்டார். ஒருத்தருக்கு மேக்ஸில் வீக்காக சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் சோர்ந்து போயிருக்காங்களா, நம்மள்ட்ட பண வசதி இல்லை, பொருள் வசதி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அந்த சோர்ந்து போயிருக்கவங்கள 2 வார்த்தை சொல்லி நம்ம தேட்டுறோமா,
அதுதான் வந்து என்ன, அந்த பரிணாமா செஞ்ச ஊழியம். அவன் என்ன பண்ணார், எல்லாரையும் வந்து அந்த என்கரேஜிங் மினிஸ்ட்ரி, என்கரேஜ் ஒன் அனதர் அப்படிங்கிறது. ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படினா, எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆபிரகாமோட காரியத்தில் தேவன் எவ்வளவு நன்மையுள்ளவராக இருந்தார்னா, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்யலை. அது நம் ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகத்தில் 21ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். இப்போ ஆபிரகாம் அந்த அந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கையில், எழுந்து பிள்ளையை எடுத்துகிட்டு ஆகார் போகையில் அங்கே நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தேவன் வந்து ஆகாரோடைய சத்தத்தை கேட்கல. அந்த எடுத்து பார்த்தோம்னா தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாருன்னு இருக்கு. ஆகார் தான் தூரத்தில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஆபிரகாமோட வித்தா இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையினுடைய 2 இடத்துல அந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாருன்னு இருக்கும். அதனால் இப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான்னா, தேவன் எனக்கு எப்படி நன்மை செய்வார்னா, என்னுடைய பிள்ளை எதுக்காவது கூப்பிடையில் கூட அந்த சத்தத்தை அவர் கேட்பார். நான் இதை விசுவாசிக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்கு உரியவர் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அவர் யாருக்கு நன்மை செய்தார், யாருக்கு தீமை செய்தார்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, அவர் அதில் எழுதியிருக்கோம். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 அந்த வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை பயக்கிறவர்களுக்கு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை. சரி, அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும் போது அவர் லிஸ்ட்டு போட்டாரா? எந்த லிஸ்ட்டு? இவெல்லாம் நம்ம ஆள், இவெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. அதனால் நன்மை செய்கிறதுலையும் அந்த கொஞ்சம் ஞானமாக செய்யணும் அப்படிலாம் சொன்னாரா? அவர் என்ன சொல்கிறாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும். ஆகையினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை, அன்பு கட்டளை என்னென்னா, இன்னையிலிருந்து நீங்கள் வேதாகமத்தை தொடங்கி தூக்கி வச்சுக்கிட்டு ஆதி ஆகமத்திலிருந்து இந்த பக்கம் வெளிப்பட்டின விசேஷத்தை வரைக்கும் இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது, இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு, இந்த ஆராய்ச்சிலாம் வேண்டாம். ஒன்று செஞ்சால் போதும். என்னது? நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். அதில் எழுதியிருக்கு பாருங்கள், அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரம் 38ஆவது வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க பிரதர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அதாவது நாம் சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், அவரோட நிரப்புதல் வேண்டும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எப்படி எழுதியிருக்கு பாருங்கள். அதில் ஆரம்பத்தில் திரும்ப ஒரு தடவை வாசிங்க பிரதர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். முதல் பகுதி என்னது? தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படி பண்ணுனா அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஓகே, ஃபுல் ஸ்டாப். சில சமயங்களில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? இன்னைக்கு ரத்னகுமார் பிரதர் மிக அருமையாக கொண்டு வந்தாங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராயும் இவர் சுற்றித்திருந்தார். ஆனால் நாம் என்ன செய்வோம் சில சமயங்கள் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறதா நாமளே உன்னை நினச்சிக்கிட்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், நன்மை செய்ய மாட்டோம். தேவ வார்த்தைகளை பேசுவோம். நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன், புரியுங்களா? அதெல்லாம் செய்வேன் நான். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் இட்
அதில் முடிவில்லை. என்னால் நன்மை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது எதில் தெரிய வரும்னா, தேவன் உன்னோட கூட இருந்தால் நீ நன்மை செய்கிறவனா இருப்ப. இல்லாட்டி சுய நீதியை பாராட்டி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இப்படி சொல்ல முடியும், எப்படி செய்ய முடியும்? அது என் பக்கம் நல்லா நேர்மை இருக்கும்போது, நீதி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும்? இப்படி வெட்டியாக நம்ம என்ன செய்வோம்னா, சுய நீதியை மேன்மை பாராட்டி நன்மை செய்ய என்ன செஞ்சிருவோம்? விட்டுடுவோம். அதற்கு அடையாளம் என்னென்னா, தேவன் உன்னோட இருந்தால் தானே இப்படி செய்வேன். நீ வேணா உன்னை கிறிஸ்தவன் சொல்லு, சிஎஃப்சின்னு சொல்லு, எது வேணாலும் சொல்லு. தேவன் இருந்தா, பிரதர் நான் அவன் சொல்கிறேன் கேளுங்க, அவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியாமல் நீங்கள் எப்படி இப்படி பேசக்கூடாது. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ நான் நினச்சி பார்ப்பேன். சில சமயங்களில் கையங்களவுமாய் பிடிபட்ட அந்த விபச்சார ஸ்திரியை காட்டிலுமா தப்பு பண்ணிட்டான். அந்த இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நன்மை பண்ணாரா, தீமை பண்ணாரா? அப்போ நாம் என்ன பண்ணுறது? இந்த புஸ்தகத்தில், இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன், அப்படி இருக்கா? நோ. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, இன்றிலிருந்து திருப்பு முனை. இன்னையிலேருந்து நான் இப்படி பேச போகிறேன். எப்படி பேசுகிறேன்? தம்பி நீ என்ன செஞ்சாலும் சரி, தங்காய் நீ என்ன செஞ்சாலும் சரி, தப்பு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இன்னும் நீ தேவனை தூஷிக்கல இல்லை, ஐ வில் டூ குட் டு யூ. நான் உனக்கு நன்மை தான் செய்வேன். அப்படி செய்யும்போது மாத்திரம்தான், சே இவன் உண்மையில் தேவ மனுஷன்யா, தேவனோட கூட இருக்கிறாங்களுக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு செஞ்ச பிறகும் இவன் நன்மை செய்கிறானே, இவ்வளவு செஞ்ச பிறகும் நன்மை செய்கிறானே. தேவன் இப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்கு. மற்றவருடைய குறைகளை பேசுறதுக்கு ஆண்டவருக்கு நிறைய, ஆண்டவருக்குன்னு இல்லை, அது நமக்கே இருக்குது. அதாவது சாத்தானே நம்மளை பயன்படுத்துவான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதியிருக்கு, பேசு பேசு, அதுக்கு நம்மளை பயன்படுத்துவான். ஆனால் ஆண்டவருக்கு யார் தேவைன்னா, கொரிந்தியரில் எந்த வேதாகமத்தில் இருக்கிற எந்த புஸ்தகமும் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்தா நாம் நிறுத்து பார்க்கும்போது பாவம் பெரிதா இல்லை இயேசுவினுடைய அன்பு பெரிதான்னு பார்த்தா எது பெருசு? தேவனுடைய அன்பு சகல பாவங்களை மூடி மறைச்சிடணும், நன்மை செய்யணும். இதை நாம் செய்தால் நாம் என்ன சொல்லலாம்? சொல்லாமல் சொல்வது என்னென்னா, தேவன் இன்னும் என்னோட கூட இருக்கிறார்னால நான் நன்மை செய்கிறேன். எனவே அன்பானவர்களே, நாம் ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வருவோம். எனக்கு எதிராய் என்ன செய்தாலும் சரி, தீமையை செஞ்சாலும் சரி, அது என்ன செஞ்சாலும் சரி. நான் ஒரு தடவை பெங்களூர் கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சகோதரர் ஜாக் பண்ணன் செய்தி கொடுத்துட்ருக்குறாங்க. எனக்கு நடந்த தீமையை குறித்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இப்படிலாம் மன்னிக்கவே முடியாது ஆண்டவரே, இது வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, இந்த அளவுக்கா கூடவே இருந்துட்டு குளிப்பறிப்பாங்க, இது வாய்ப்பு இல்லை ஆண்டவர்னு சொல்கிறேன். அதை இன்னோட விட்டுடு, எவ்வளோ சொத்து போனாலும் பரவாயில்ல விட்டுடு, நான் உனக்கு தருவேன். விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. உடனே நீங்கள் என்னை ஆண்டவர் மாதிரி பார்க்க வேண்டாம். என்னால் அப்போ ஆண்டவர் கொடுத்தாரு, அதை செய்ய முடிஞ்சு, அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் டுடே I happen to be like God, or God was with me today because I was able to do good. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பில் நான் ஆண்டவரை போல இருந்தேன், அல்லது ஆண்டவர் என்னோட கூட இருந்தார், ஏன்னா நான் நன்மை செய்தேன், முடிஞ்சு. அப்படி மாறுவோம்.